ஸோ நேத்து நான் பண்ணத நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெறைய பேர் ரெபாசிட்டரி யூஆர்எல் குடுத்துருந்தீங்க. உங்களோட யூசர் நேம் குடுத்துருந்தீங்க. நேத்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஒரு கிட் சாஃப்ட்வேர நம்ம மிஷின்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது? அதுக்கப்புறம் GitHubல வந்து எப்படி அ ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றது? தென் அத எப்படி நம்மளோட மிஷின்ல கனெக்ட் பண்ணி ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண ரெபாசிட்டரிய குளோன் பண்ணி அதுல ஒரு ஃபைல்ஸ் ஆட் பண்றது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நேத்து பார்த்திருந்தோம். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? அதோட கன்டினியூஷன் கொஞ்சம் இன்னும் பார்த்துட்டு இன்னும் ஒரு 3 கமிட் இருக்கு. 3 கமாண்ட் இருக்கு. அத நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஃபுல்ஃபில் ஆயிரும். ஈவன் 1 ஆர் 2 கமெண்ட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அத நம்ம ஃபுல்லா பார்க்குறப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ அத நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே, இனிஷியலா நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு தேவையான எல்லாமே வந்து விச் மீன்ஸ் கிட்ல தேவையான எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து கிட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த டயகிராம் பார்க்குறப்போ நீங்க வந்து நீங்க பண்ணதே ரிலேட் பண்ணுவீங்க. ஆமா இது பண்ணேன்ல, இது பண்ணேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியா உங்களால விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஆம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராஜெக்ட் போறேன். கிட் பாஷ் பண்ணிட்டேன். எப்போதுமே ஒரு டே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்போ, இப்போ வந்து நம்ம இதோட டெவலப்மென்ட் ஆக்டிவிட்டி பண்றதா வச்சுக்கலாம். ஸோ இப்பதான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறோம். நேத்து வந்து நான் லாஸ்ட்டா என்ன புஷ் பண்ணியிருந்தேன்னா, டெஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறத புஷ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு அடுத்து இன்னைக்கு வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, புல் நோட் பேட்ல நோட் பண்ணிக்கிறேன். ரிமோட்ல இருந்து இருக்கிற டேட்டாவ இப்ப நம்ம வாங்கணும் அப்படின்னா, நமக்கு ரன் பண்ண வேண்டிய கமாண்ட் வந்து கிட் புல். இது வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம மட்டும் ஒர்க் பண்ண மாட்டோம். இன்னொரு டெவலப்பரும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம நேத்து எப்படி கிட் புஷ் பண்ணோமோ, கிட் ஸ்பேஸ் புஷ் குடுத்தோம் இல்லையா? அதே மாரி இன்னொரு டெவலப்பரும் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்களும் அவங்க ஃபைல புஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்போ, அவங்க ஃபைலையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு ரன் பண்ற கமாண்ட் தான் என்னன்னா கிட் புல் அப்படிங்கிறது. பட் இப்போ வந்து எனக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னா, ஆல்ரெடி அப் டு டேட். அதாவது என்னோட லோக்கல்ல என்ன இருக்கோ, அதுவே வந்து அப் டு டேட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. விச் மீன்ஸ் வேற யாருமே ஒர்க் பண்ணல. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆ உங்கள்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து நான் வந்து இந்த ரெபாசிட்டரிக்கு ஆக்சஸ் குடுக்குறேன். ஓகே. ஸோ நானே என்கிட்ட இருக்கிற ரெபாசிட்டரிக்கு இப்ப ஆக்சஸ் குடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்க மெஷின உங்களோட ஸ்க்ரீன நீங்க ஷேர் பண்ணி, நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க பண்ணணும். சோ தட் அத வந்து அப்படியே அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா, தே கேன் கன்டின்யூ. இன்ஸ்டெட் ஆஃப் நானே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதிலா அந்த மாரி பண்ணலாம். சோ ஐ வாண்ட் ஒன் வாலண்டியர். ஆ உங்களோட GitHub யூசர் நேம் வந்து சாட் பாக்ஸ்ல போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணுங்கிறத நீங்க உங்க ஸ்க்ரீன்ல பண்ணுவீங்க. நான் வந்து கைட் பண்றேன். யாரு ரெடியா இருக்கீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ என்னோட ரெபாசிட்டரி நேத்து நீங்க பண்ண அதே தான். பட் என்னோட ரெபாசிட்டரிய நீங்க வந்து குளோன் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு ஃபைல ஆட் பண்ணுவீங்க. அண்ட் தென் அந்த ஃபைல புஷ் பண்ணுவீங்க. தென் அந்த ஃபைல உங்க மெஷின்ல இருந்து நீங்க புஷ் பண்ண ஃபைல நான் வந்து என்னோட மெஷின்ல இருந்து நான் வந்து ரிசீவ் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராசஸ் இத நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே கம்ப்ளீட் ஆயிரும் ஆக்சுவலா. ஒரு ஒரு கிட்ல ஒரு டீமா ஒர்க் பண்றப்ப என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது. பேசிக்கா இது இருந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிறத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஷேக் தாவூத் அவங்களுக்கு வந்து நான் ரெபாசிட்டரி ஆக்சஸ் குடுக்குறேன். எனக்கு ஏதோ குரோம் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால கொஞ்சம் முடியாச்சு. ரெபாசிட்டரி எப்படி இருந்துச்சுன்னா, எஸ்பி
-02 personal portfolio. FST-02 personal portfolio. நான் போய்க்கிறேன். அதுல செட்டிங்ஸ் போயிட்டு மேனேஜ் ஆக்சஸ் பாஸ்வேர்டு கேட்கும். ஷேக் தாவூத்னு சர்ச் பண்ணாலே எனக்கு அது காமிக்கும். நான் இப்போ வந்து ஷேக்கு வந்துட்டு ரெக்வெஸ்ட் வந்து அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்னோட ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஹியர் ஆஃப்டர் ஷேக்கோட மிஷினை வந்து ஷேர் பண்ணலாம். தாவூதோட மிஷினை ஷேர் பண்ணிட்டு ஹி வில் எக்ஸ்பிளைன். அவரே பண்ணுவாரு. நான் கைட் பண்றேன். ஏதாவது ஸ்டெப்ஸ் ஸ்டக் ஆச்சு அப்படின்னா அதை நீங்க பண்ற மாதிரி ஸ்டாப் ஷேர். உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? மேல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ உங்களோட இமெயில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்வைட் வந்திருக்கும். அக்செப்ட் இன்விடேஷன். இன்விடேஷன். ஓகே. நீங்க உங்களோட GitHubல லாகின் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா இது அமைக்காது. ஸோ GitHubல சைன்இன் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் இன்விடேஷன் கொடுத்துக்கோங்க. பண்ணிட்டு நம்ம உங்களோட மிஷின் வந்துருங்க. நியூ ரெப்போ இப்படி பண்ண வேணாம். டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்களா? அதுக்கு பதிலா ஈக்குவலன் போங்க. மொத்தமே சி மட்டும் தானா உங்களுக்கு? ஓகே. சிக்குள்ள சரி, ஓகே. டாக்குமெண்ட்ஸ் போய்க்கோங்க. டாக்குமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிட்னு ஒரு ஃபோல்டர் போட வேண்டாம். ஏன்னா கிட்டுங்கிறது வந்து ஒரு டூல் மாதிரி, அவ்வளவுதான். அது வந்து ஒரு புது டெக்ஸ்டாக்காவே நம்ம போட தேவையில்லை. எஃப்எஸ்டிக்குள்ளேயே ரைட் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. ஃபோல்டர்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸ்மால் லெட்டரே வச்சுக்கோங்க. எப்போதுமே வந்து ஃபோல்டர் நேம் வந்து கேபிட்டலே கொடுக்காதீங்க. எல்லாமே ஸ்மால்ல தான் இருக்கும். இதுல ரைட் கிளிக் பண்ணி கிட் பாஷ். நியூ ஃபோல்டர் வேண்டாம். ஃபோல்டர் கிரியேட் பண்ணக்கூடாது. ரெபாசிட்டரி கிரியேட் பண்றதுக்கு அதுவே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண வேண்டிய நீட் இருக்காது. இல்லாட்டி நீங்க ஃபோல்டருக்குள்ள ஃபோல்டரா போற மாதிரி இருக்கும். இதுல கிட் ஸ்பேஸ் லோன் ஸ்பேஸ் இன்செர்ட் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட். உங்க காப்பி ஆகலன்னு அர்த்தம். அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அதை நீங்க செலக்ட் பண்ணி கூட காப்பி பண்ணலாம். க்ளோன் ஆகும்போதே நம்ம ரெபாசிட்டரி நேம்ல அதுவே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கொடுக்கும்.
அத தெரிஞ்சுக்கிறதுக்கு சிடி ஸ்பேஸ் அந்த ஃபர்ஸ்ட் நேம் குடுத்தாலே போதும். அந்த எஃப்ன்னு தான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? ஸோ சிடி ஸ்பேஸ் எஃப் குடுத்து ஒரு டேப் குடுத்தீங்கனாலே, உங்களுக்கு வந்து அதுவே ஆட்டோ கம்ப்ளீட் ஆயிரும். அந்த மெயின் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆ ஒரு ரெபாசிட்டரில இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அண்ட் இதுல வந்து எல்எஸ் ஓகே ஒரு புது கமாண்ட். எல்எஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த ஃபோல்டர்ல என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, எல்எஸ் அப்படின்னு குடுத்து என்டர் குடுத்தீங்கன்னா வரும். ஓகே. இப்போ நீங்க பண்ண போறது, ஆ நீங்களா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்க. எது டெக்ஸ்ட் ஆர் நீங்க ஒரு எடிட் பண்ணுங்க. அந்த டெக்ஸ்ட் ஹைபன் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இருந்துச்சுல்ல, அந்த ஃபைல நீங்க ஓப்பன் பண்ணுங்க. ஹலோ வேர்ல்ட் நான் டைப் பண்ணியிருந்தேன். குட் மார்னிங். கேப்பிட்டல் ஜி, கேப்பிட்டல் எம். ஸ்டாப். சேவ் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு குட் மார்னிங் சொல்றாரு. அந்த குட் மார்னிங் நீங்களும் ஒரு கமிட் பண்ணி சொல்லிருங்க. ஸோ இப்போ வந்து கிட் ஸ்பேஸ் ஸ்டேட்டஸ் ஸ்பேஸ் ஸ்டேட்டஸ் வீடியோ வேணா ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் பஃபரிங் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாடிஃபைடு அப்படிங்கிறதுல வந்து காமிக்குது. நேத்து வந்து அன்ட்ராக்டு ஃபைல்ல காமிச்சது. ஏன்னா ட்ராக்கே பண்ணாம வச்சிருக்கோம். இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற ஃபைல் தான். ஆனா அதுல நீ வந்து ஒரு சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாடிஃபை பண்ணத ஆ கமிட் பண்றதுக்குள்ள எடுத்துட்டு வரணும். அதுக்கு கிட் கமிட்க்கு முன்னால நம்ம பண்ண வேண்டியது கிட் ஸ்பேஸ் ஆட் ஸ்பேஸ் கமிட் கிடையாது. கிட் ஸ்பேஸ் கமிட் பண்ணா இப்போ கமிட் ஆகாது. நீங்க இத டெலீட் பண்ணணும். அந்த கமெண்ட்ட டெலீட் பண்ணிட்டு, git ஸ்பேஸ் ஆட் ஸ்பேஸ் டெஸ்ட் ஹைஃபன் ஃபைல். ஓகே. ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, இந்த ஃபைல நான் வந்து கமிட்டுக்குள்ள எடுத்துட்டு வரேன். இப்போ திரும்ப கிட் ஸ்டேட்டஸ் போடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மேல ரெட் கலர்ல இருந்தது. கீழ வந்து கிரீன் கலர்ல மாறிடுச்சு. அண்ட் இப்போ இது எதுக்கு கீழ சொல்லுதுன்னா, சேஞ்சஸ் டூ பி கமிட்டட். கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. அத வந்து நீங்க கமிட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு அது சொல்லுது. ஸோ அத கமிட் பண்றதுக்கு கிட் ஸ்பேஸ் கமிட் ஸ்பேஸ் ஹைஃபன் எம் அத மறந்துடக்கூடாது. அப்பதான் அது மெசேஜா எடுத்துக்கும். அண்டர்ஸ்கோர் இல்ல ஹைஃபன் எம் ஸ்பேஸ் டபுள் கோட்டுக்குள்ள டபுள் கோட் ஸ்டார்ட் பண்ணதுமே எண்ட் பண்ணிட்டு திரும்ப உள்ள போய் டைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ண மறந்துடுவீங்க. 2 ஸ்டார்ட், எண்ட் 2 தடவ போடுங்க. இப்போதும் ஒரு வெர்ப் வச்சு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ வெர்ப்ங்கிறப்போ ஆட் நியூ லைன் அப்படின்னு கொடுக்கணும். நியூங்கிறது வந்து ஒரு வெர்ப் கிடையாது. வெர்ப்னா ஒரு செயல். அது வந்து நம்மளால செய்ய முடியும். உங்களோட ஃபர்ஸ்ட் வார்த்தைய வந்து நம்மளால செய்ய முடியும். அந்த மாரி இருக்கும். ஆட் நியூ லைன். ஃபுல் ஸ்டாப். கிட்
தேங்க் யூ சோ மச். கலக்கிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். குட். நீங்க உங்களோட கிடப்ல போயிட்டு அந்த ரெபாசிட்டரி செக் பண்ணி நம்மளோட கமிட் இங்க வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து உண்மையிலே புஷ் பண்ணிக்கணும் அர்த்தம். என்னோட ஸ்கிரீனுக்கு ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். ஸோ இப்போ வந்து கிட் ஸ்டேட்டஸ் போடுறேன். இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, யுவர் பிரான்ச் இஸ் அப் டு டேட் வித் ஆர்ஜின் மெயின். ஸோ மெயின் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னோட பிரான்ச் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனா நான் இப்போ என்னோட GitHub ரெபாசிட்டரி போய் பார்த்தேன்னா வேற ஒரு விஷயம் இருக்கும். போடலே பார்த்தா 2 மினிட்ஸ்க்கு முன்னால ஒருத்தர் வந்து கமிட் பண்ணியிருக்காரு. யாரு? ஷேக் தாவூத் வந்து கமிட் பண்ணியிருக்காரு. ஆனா இங்க என்ன சொல்லுது? உன்னோட பிரான்ச் வந்து அப் டு டேட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா என்னோட கிட்டுக்கு தெரியவே தெரியாது. என்னோட லோக்கல்ல இருக்குல்ல இந்த டெர்மினல், இதுக்கு வந்து தெரியவே தெரியாது. அங்க ரிமோட்ல ஒருத்தர் வந்து சம்திங் புஷ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சர்வர் கூட கனெக்டே பண்ணல. கிட் ஸ்டேட்டஸ் வந்து சர்வர் கூட கனெக்டே பண்ணாது. சர்வர் கூட கனெக்ட் பண்ற கமெண்ட்ஸ் இதெல்லாம் கிட் புஷ், கிட் புல், அப்புறம் கிட் க்ளோன். இது வரைக்கும் நம்ம படிச்சது அந்த 3 தான் வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ நான் வந்து இப்ப என்ன பண்ணலாம்னா, எய்தர் இங்க போய் பார்த்துட்டு டைரக்டா இங்க வந்து பார்த்துட்டு ஓகே இவர் கமிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பண்ணலாம். அது ஒரு மெத்தடு. ஆர் இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, கிட் ஃபெட்ச் குடுக்கலாம். இது மேண்டேட்டரி கிடையாது இப்போதைக்கு உங்களுக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கிட் ஃபெட்ச் குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, சர்வர்ல இருக்க எல்லா இதுவும் அப்படியே உங்க மெஷினுக்கு வந்துரும். சர்வர்ல இருக்க எல்லா இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டே இங்க வந்துரும். எத்தனை பிரான்ச்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும். இப்போதைக்கு நம்ம ஒரு பிரான்ச்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் பிரான்ச்சஸ் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். அது ஏன் ஒரு ப்ராஜெக்ட்ல மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட் ஸ்பேஸ் ஃபெட்ச் கொடுத்ததும் உங்களுக்கு சர்வர்ல இருக்க எல்லாமே வந்துடும். இப்போ வந்து கிட் ஸ்டேட்டஸ் போடுறேன். இப்போ வந்து சொல்லுது பாருங்க, யுவர் பிரான்ச் இஸ் பிஹைண்ட் ஆர்ஜின் மெயின் பை 1 கமிட். ஸோ என் பிரான்ச் வந்து ஆர்ஜின் கூட கம்பேர் பண்ணி பாக்குறப்போ ஒரு கமிட் பின்னால இருக்கு, பேக்ல இருக்கு. நான் வந்து எப்போதும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப் டு டேட்ல இருக்கிற மாதிரி தான் பாத்துக்கணும். ஓகே, ஸோ இது நம்ம பண்றதுக்கு அதுவே சஜஸ்ட் பண்ணும். என்ன பண்ணோம் அப்படின்னா, நீ வந்து கிட் புல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும். அண்ட் புல் பண்றதுக்கு முன்னால எப்போதுமே வந்து நீங்க கமிட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதை இப்போதைக்கு நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ எப்போதுமே வந்து நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்றப்போ கிட் புல் பண்ணுங்க. ஒரு டைம்ல புல்லும் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ நான் அந்த சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுலே ப்ராப்ளமே வராத ஒரு வழியில புல் கொடுக்குறேன். இதுல சொல்லிடும், இந்த டெஸ்ட் ஃபைல்ல வந்து 4 சேஞ்சஸ் இருந்திருக்கு. 3 அடிஷனு, ஒரு ரிமூவல் இருந்திருக்கு. 3 இன்செர்ஷன்ஸ், 1 டெலிஷன் நடந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட டெஸ்ட் ஃபைல் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காரு. பட் இதுல நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டேன். குட் மார்னிங், குட் மார்னிங். இப்போ வந்து ஸ்டேட்டஸ் போடுறேன். திரும்ப நான் ஒரு மாடிஃபை பண்ணியிருக்கேன் இதை. ஸோ ஸ்பேஸ் ஆட் ஸ்பேஸ் ஃபைல் நேம் ஆட் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் மிஸ்டேக்.
வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வந்துச்சு. அதுல இந்த இடத்துல இந்த 4 கமிட்ஸ் இந்த ரெபாசிட்டரி இது வரைக்கும் 4 கமிட் ஆயிருக்கு. இதை கிளிக் பண்ணி பார்த்தா யார் யாரெல்லாம் கமிட் பண்ணோம், எந்தெந்த டேல கமிட் பண்ணோம் அப்படிங்கிறது வரைக்கும் தெரிஞ்சிடும். ஸோ நீங்க எத்தனை மணிக்கு இந்த டாஸ்க்கை முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, எத்தனை மணிக்கு நீங்க கமிட் பண்ணிருக்கீங்கிறத வச்சு தான் எடுத்துப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் நைட்டு வந்து 1:00 வரைக்கும் ஒர்க் பண்ணேன் அப்படிம்பாங்க. ஆனா 9:00 வந்து அவங்க கமிட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கதையெல்லாம் இங்கேயே தெரிஞ்சிடும். எத்தனை மணிக்கு அவங்க கமிட் பண்ணியிருக்காங்க, எத்தனை மணிக்கு லாக் ஆஃப் பண்ணிருக்காங்கிறது எல்லாமே. ஸோ கமிட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் எ ப்ராஜெக்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனக்கு இங்க ஸ்ட்ரக் ஆகுது, நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன், அது எனக்கு புரியல, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களா? வேல் ப்ரோ, ஒரு ஸ்மால் டவுட். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் அந்த கமாண்ட் வந்து சர்வர் கூட கனெக்ட் பண்ணாதுன்னு சொன்னீங்களா? அப்புறம் எப்படி நமக்கு நம்ம ரெபாசிட்டரியில இருக்கிறதும் லோக்கல்ல இருக்கிறதும் அது கம்பேர் பண்ணும்? கிட் ஸ்டேட்டஸ் வந்து ரெபாசிட்டரியில இருக்கிறதும் லோக்கல்ல இருக்கிறதும் எப்படி கம்பேர் பண்ணும் அப்படின்னா, நீங்க அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க லோக்கல்ல. அதுக்கு முன்னால வரைக்கும் லாஸ்டா நீங்க புல் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிட் ஸ்டேட்டஸ்க்கு தெரியும். லாஸ்டா சர்வர் கூட கம்யூனிகேட் ஆனது. இப்போ நான் இதுல பண்ணிடுறேன். நான் ஒரு டைம் லைன் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து நீங்க எந்த கமாண்ட்லாம் ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சினாரியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து git clone பண்ணுங்க. எத்தனை மணிக்குன்னா 9 AM git clone பண்றீங்க. அதுக்கப்புறமா வந்து 9 9:01 வந்து என்ன பண்ணீங்கன்னா git ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா இது என்ன சொல்லலாம், ஆல்ரெடி அப்டேட்னு சொல்லும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நீங்க வந்து எந்த சேஞ்சுமே பண்ணல. க்ளோன் பண்றப்போ என்ன ஸ்டேட்ல இருந்துச்சோ உங்க லோக்கல் மிஷின் ஃபைல்ஸ் அதே ஸ்டேட்டஸ்லயும் தான் இப்பவும் இருக்கு. அதனால என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்ரெடி அப்டேட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 9:05 என்ன பண்றீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து திரும்ப 9:06 6 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் கிட் ஸ்டேட்டஸ் போடுங்க. இப்போ இது வந்து உங்களோட நியூ ஃபைல் வந்து ஆட் ஆயிருக்குங்கிறது சொல்லும். எதை வச்சுன்னா இதுக்கு தெரிஞ்ச லாஸ்ட் அப்டேட் வந்து இந்த கிட் க்ளோன். இது வந்து கிட் க்ளோனா இருக்கலாம், ஃபுல்லா இருக்கலாம். இந்த 2 தான் வந்து ரிமோட்ல இருந்து சம்திங் வாங்கியிருக்கும். கரெக்டா? ஆர் கிட் புஷ்ஷா கூட இருக்கலாம். ஏன்னா ரிமோட் கொஞ்சம் தான் அனுப்பிச்சிருக்கும். இது எத்தனை மணிக்கு நடந்துச்சோ அந்த டைம்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் அப்போ ஒரு ஸ்டேஜ் இருந்திருக்கும் உங்க மிஷின்ல. அதுக்கும் இப்போ நீங்க போடுறீங்க 9:06 இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட டைம்ல நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் தான் அதை உங்களுக்கு சொல்லும். ஓகேவா? பட் இதே டைம்ல இந்த 9:05 இப்போ வந்து கிட் ஸ்டேட்டஸ்ல என்ன சொல்லும் அப்படின்னா நியூ ஃபைல் ஆடட் இதை மட்டும் சொல்லும். இப்போ வந்து என்ன சொல்லணும்னா ஆல்ரெடி அப் டு டேட் அப்படின்னு சொல்லும். இந்த இடத்துல நான் எந்த சேஞ்சுமே பண்ணல. 9:01 நானா ஒரு ஃபைல் கூட கிரியேட்டே பண்ணல. ஜஸ்ட் க்ளோன் பண்ண மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி அப்டேட் சொல்லும். இங்க வந்து என்ன சொல்லும் அப்படின்னா நியூ ஃபைல் ஆடட். ஏன்னா நான் வந்து புதுசா ஒரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனா பிரான்ச் வந்து அங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லும். விச் மீன்ஸ் சர்வர்ல எதுவுமே சேஞ்ச் ஆகலைன்னு தான் சொல்லும். பட் இந்த டைம்ல 9:05ல நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி 9:03க்கு உங்களோட மிஷின்ல இப்ப டெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். அதனால ராஜேஷ் லோக்கல்னு வச்சுக்கலாம்.
நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ஃபைல ஆட் பண்ணி புஷ்ஷும் பண்ணிட்டேன். ஸோ நான் புஷ் பண்ணாதான் கதைக்குள்ள வரவே செய்யும். ஸோ நான் 9.3க்கு ஒரு ஃபைல ஆட் பண்ணி புஷ்ஷும் பண்ணிட்டேன். ஆனா இந்த கிட் ஸ்டேட்டஸ் வந்து அதை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காது. இப்போ நான் 9.6க்கு ஒண்ணு போட்டேன்ல, அது வந்து அதை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காது. அதுக்கு பதிலா அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா 9.07ல git fetch அப்படின்னு ஒண்ணு கமெண்ட் பண்ணிட்டேன்னா சர்வர்ல என்னென்ன இன்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும், எது 9.3க்கு நான் ஒண்ணு பண்ணியிருந்தேன்ல சம் சேஞ்சஸ், அது எல்லா அப்டேட்டும் உங்க மிஷினுக்கு வந்துடும். இப்போ திரும்ப 9.8க்கு git status போட்டீங்கன்னா நியூ ஃபைல் ஆடுங்கிறது வந்துடும். லோக்கல் பிரான்ச்சஸ் பிஹைண்ட் ஒன் கமிட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா இப்போ இந்த கிட் ஸ்டேட்டஸ்க்கு வந்து இவனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான். இந்த கிட் ஃபெட்ச்னு அந்த வாங்கணும்ல, அவனே வந்து சொல்லியிருப்பான் அந்த இன்ஸ்டன்ஸ் சர்வர் இன்ஸ்டன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி நடக்குதுங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். அது வந்து கிட்டோட வேலை. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அது பாத்துக்க வேண்டிய வேலை. ஸோ கிட் ஸ்டேட்டஸ்ல வந்து இந்த கிட் ஃபெட்ச் மூலமா சர்வரோட கதை தெரிஞ்சிடும், இதுதான் சர்வர்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா உங்க லோக்கலோட கதை அதுக்கு ஆக்சஸே இருக்கும். உங்க லோக்கல்ல தான் ஃபைல்ஸ் இருக்குது. அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி எதை ஆட் பண்ணணும், எதை ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லிடும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ நமக்கு கிட் ஃபெட்சுக்கும் கிட் புல்லுக்கும் அப்ப என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ? கிட் ஃபெட்ச்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சர்வர்ல இருந்து வந்திருக்கும். ஓகேவா? ஆனா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கஷ்டமா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சர்வர்ல இருந்து வந்திருக்கும், ஆனா உங்க லோக்கல் மிஷின்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காது. அதுவே ஒரு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கும். அது எங்கன்னு நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். உங்க லோக்கல் மிஷின்ல தான் இருக்கும். ஆனா உங்க ஃபைல்ஸ்ல நீங்க பார்க்க முடியாது. அது ஒரு ஹிடன் ஃபைலாவே உட்கார்ந்துருக்கும். ஓ ஓகே. ஸோ ஃபெட்ச் நம்ம வந்து அகைன் இது மறுபடியும் அஃபெக்டே பண்ணாது. ஆமா. ஃபெட்ச் வந்து நீங்க உங்க கண்ணுக்கு தெரியுதுல, அதுல போய் உட்காராது. ஓகே. ஸோ ஃபெட்ச் வந்து நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க வந்து இருக்குங்க. ஸோ இங்க நீங்க ஹிடன் ஃபைல ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷோ பண்றது இந்த இருக்கிற டாட் கிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, இதுக்குள்ளதான் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அந்த ஃபெட்ச் பண்ணா வர்றது. ஓகே. ஆனா இந்த ஃபைலுக்குள்ள நமக்கு வேலையே இருக்காது. அதனால அவங்க ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. இந்த டாட் கிட்டுக்குள்ள நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அந்த கிட் ஃபெட்ச் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த இன்ஃபர்மேஷன் அந்த ஃபோல்டருக்குள்ள போய் ஸ்டோர் ஆகிக்கும். நீங்க போடுற ஒரு கமிட் எல்லாமே இந்த இங்க போடுறீங்களா கிட் ஸ்டேட்டஸ், கிட் க்ளோன், அது எல்லாமே இந்த டாட் கிட்டுக்குள்ள போய் தான் அந்த வேலை நடக்கும். டாட் கிட்டுக்குள்ள போய் இதுதான் எல்லாமே இருக்கும் அதுல. பட் இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு ஏரியா. இதுல வந்து நம்ம கையை வைக்க கூடாது. நம்ம வேலை வந்து கமாண்ட் மூலமா வேலை பார்க்கறது மட்டும்தான். லைக் அதை வந்து நீங்க எப்படி சொல்லிக்கலாம்னா, கார்ல நம்ம ஒரு டிரைவ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிலேட்டர், பிரேக் எல்லாத்தையும் வந்து பிரஸ் பண்ணுவோம். பட் உள்ள அது போய் வேற மெக்கானிக்கல் வேலை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஆக்ஷனா முடியும். அந்த மெக்கானிக்கல் வேலை தான் வந்து டாட் கிட். பட் அங்க போய் நம்ம ஒர்க்கே பண்ண மாட்டோம். மெக்கானிக் தான் வருவார். நம்ம வேலை வந்து வெளியில இருந்து டிரைவிங் பண்றது மட்டும் தான் கிட்ட பொறுத்த வரைக்கும். கிளியரா? ஓகே ப்ரோ. ஓகே. தேங்க்ஸ். வேற ஏதாச்சும் டவுட்? எதாவது டவுட்ஸ்னா கூட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முடிச்சு வச்சிருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து உங்க கம்பெனிக்குள்ள போகணும் தேவைப்படுற ஒரு ஸ்டேட்டஸ். இதுதான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் உங்களையும் ஒரு ஒரு டெக்னிக்கல் ட்ரைனிங் எடுக்காத ஒரு ஃப்ரெஷரையும் டிஃபரன்ஷியேட் பண்றது இந்த கிட் தான் முதல்ல. நாங்க வந்து இதை சொல்லிதான் இன்டர்வியூவர் கிட்டே பேசுவோம். எங்க பசங்களுக்கு வந்து கிட்டே தெரியும், அவங்க ஓனா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறப்ப தான் வந்து ஒரு வா ஃபேக்டரே ஆட் ஆகும் அந்த இன்டர்வியூவர்கிட்ட.
ஏன்னா அதுதான் பெரிய பிரச்சனையாவே இருக்கும். ஒரு ஃப்ரெஷரை ஹையர் பண்றப்போ இதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அண்ட் நீங்க ஆன் தி கோல பண்ணிடுவீங்க. இப்போ வந்து கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்திருக்கீங்க இல்லையா? ஸோ இதை நீங்க ஒரு ஒரு திரும்ப திரும்ப ரெபாசிட்டரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே டபுள் டைப் பண்ணி முடிச்சிருவீங்க. அதுதான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து பை ப்ராக்டிஸ் மட்டும் தான் வரும். ஒரு தடவை நான் ரன் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, திரும்ப நான் கம்பெனில போய் பண்ணுவேன்னா பண்ணிக்க மாட்டீங்க. அப்பவும் வேலோட வீடியோ எடுத்து பார்த்தாதான் வரும். அதுக்கு பதிலா அது அப்படியே ப்ராக்டிஸ்ல இருக்கணும். அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்கணும். கை ஆட்டோமேட்டிக்கா கிட் ஸ்டேட்டஸ் போடணும், கிட் புல் போடணும், யோசிக்காம போகணும். அந்த ஸ்டேட்டஸ்க்கு வர்றதுக்கு நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பட் அதுக்கு ஃப்ளோ வந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? கிளியரா? தென் டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க். நான் டோர் லாக் பண்ணிக்கிறேன். 1 மினிட். ஸோ இது ஃபைன் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்பதான் என்ன படிக்க போறோம்னா கிட்னா என்னன்னு படிக்க போறோம். படிக்கிறதுக்கு ஒரே ஒரு போட்டோ நான் நெட்ல இருந்தா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து இப்ப நம்ம பண்ண எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ஸ்டேஜஸா இருக்கும். கிட்டோட ஒர்க் ஃப்ளோல மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே, 3 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒர்க்கிங் டைரக்டரி, அடுத்து வந்து ஸ்டேஜிங் ஏரியா, அடுத்து வந்து ரெபாசிட்டரி. இந்த 3 ஏரியாஸ் இருக்கு. இதுல ஒர்க்கிங் டைரக்டரிய உங்களால கண்ணால பார்க்க முடியும். இங்க உங்க லோக்கல் மிஷின் இருக்கு இல்லையா? இதுல நீங்க பாக்க இந்த டாட் கிட்ட மட்டும் விட்டுருங்க. ரிமைனிங் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அதுதான் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி. இதுல தான் நீங்க வந்து ஆட் பண்றது, டெலீட் பண்றது, மாடிஃபை பண்றது எல்லாமே வந்து இதுல தான் நீங்க பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து ஸ்டேஜிங் ஏரியான்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டேஜிங் ஏரியாங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஏரியா. ஓகே, அதுக்கு முன்னால நம்ம ரெபாசிட்டரி வந்துடலாம். ரெபாசிட்டரினா என்னன்னா சர்வர். அங்கதான் வந்து ஃபைனலா வச்சிருக்கோம். நம்ம இங்க போய் பார்த்தோம்ல, github.comல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்ல இந்த இடம். இது வந்து இந்த பார்ட், இந்த சென்டர்ல இருக்குல்ல, இந்த பார்ட் வந்து நீங்க எது கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்க லோக்கல் மிஷினை இதே வந்து நம்ம ப்ரௌசர்ல ஓபன் பண்ணலாம். உங்களால இன்னும் ஈஸியா. இது வந்து இண்டெக்ஸ் ஆஃப் எஃப்ல இருக்கிற பிளாப்ல இருக்கிற ஃபைல்ஸ். கரெக்டா? ஒரு ரீட்மி ஃபைல் இருக்கு, ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்கு. இதே மாதிரி இந்த பாத் மாதிரி கிட்ஹப்ங்கிற ஒரு சர்வருக்குள்ள இருக்கிற ஃபைலை காமிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா? ப்ரௌசர்லயே நீங்க ரெண்டையும் பாக்குறீங்க. இப்போ வந்து நான் என் லோக்கல் மிஷின்ல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த பாத் வச்சு பாக்குற மாதிரி சர்வர்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத இந்த பாத் வச்சு பாக்குறேன். பட் இவங்க வந்து நீட்டா பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம லோக்கல் குரோம் வந்து அந்த அளவுக்கு நீட்டா காமிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து சர்வர்ல இருக்கு. இந்த ரெண்டையும் நீங்க டேப் போட்டு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பார்ட் தான் சென்டர்ல இருக்கிற இந்த ஏரியா தான். இந்த ஏரியா மட்டும் தான். இது வந்து சர்வர்ல இருக்கிறது. இந்த ரெபாசிட்டரி இருக்கிறது. இங்க தெரிகிறது எல்லாமே வந்து ஒர்க்கிங் டைரக்டரி. பட் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஏரியா தான் என்னன்னா ஸ்டேஜிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஜிங் ஏரியானா என்ன அப்படின்னா சர்வருக்கு அனுப்பல, ஆனா லோக்கல் டைரக்டரியை விட்டு அனுப்பிச்சுட்டேன். லோக்கல் டைரக்டரி என்னோட ஒர்க்கிங் டைரக்டரியில இருந்து இதெல்லாம் நீ சர்வருக்கு போப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா இன்னும் சர்வருக்கு அனுப்பல. அந்த இடைப்பட்ட ஏரியாவை தான் ஸ்டேஜிங் சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபைல இங்க இருந்து இங்க அனுப்புறதுக்கு, ஓகே, இங்க இருந்து இங்க அனுப்புறதுன்னா இங்க போயிரும் கிடையாது. ஓகேவா? லோக்கல் டைரக்டரிலையும் இருக்கும். அதோட ஒரு காப்பி வந்து போய் ஸ்டேஜிங்ல போய் உட்காரும். அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா கெட் ஆட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நீங்க இங்க பாத்துக்கலாம். இப்போ நம்ம கமெண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர்ல இருக்கிறது மாடிஃபைடு இருக்கிறது கிட் ஆட் கொடுத்ததும் என்ன ஆயிரும்னா
கிரீன் கலர் ஸ்டேட்டஸ் போடலையானா ஓகே, இந்த இடத்துல நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னா டு பி கமிட்டட்னு சொல்லிட்டு இது வந்து கிரீன் கலர்ல போய் இருந்திருக்கும். நீங்க இந்த வீடியோ திரும்பி பாக்குறப்போ தாவூத் வந்து அதை பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பாக்குறப்போ ரெட் கலர்ல காமிச்சிருக்கோம் மாடிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கிட் ஆட் கொடுத்துட்டு திரும்ப கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது இது வந்து கிரீன் கலர் காமிச்சிருக்கும். விச் மீன்ஸ் என்னன்னா அவர் இங்க லோக்கல் டைரக்டரியில இருந்து எடுத்துட்டு போய் அழகா இங்க வச்சுட்டாரு. லோக்கல் டைரக்டரியில ஒரு சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து ரெட்ல காமிக்கும் மாடிஃபைடுன்னு. அதை பத்திரமா நீங்க இங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக ரெட்டே காமிக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா, உங்கள்ட்ட சொல்லுது இவ்வளவு சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கப்பா நீ இன்னும் புஷ் பண்ணலன்னு சொல்லிட்டு. பட் நீங்க அந்த டாஸ்கை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க கமிட் பண்ணீங்கனாலே போதும். ஓகே, ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு எடுத்துட்டு வந்துருவீங்க. இந்த ஸ்டேஜிங் ஏரியால இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிமோட்ல இருக்க ஒருத்தருக்கு தெரியவே தெரியாது நீங்க அதை பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரிமோட்ல இருக்க ஒருத்தருக்கு தெரியவே தெரியாது நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனா உங்க லோக்கலா இருக்கிற அந்த இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிட் டாட் கிட்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சுல, அந்த ஃபோல்டருக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் ஃபைல்ஸ் வந்து சர்வருக்கு அனுப்ப வேண்டியது இருக்கு, எப்போ அனுப்பலாம்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இது அதான் ஸ்டேஜிங் ஏரியான்னு சொல்லுவோம். என்னன்னா ஸ்டேஜ் ஏறுறதுக்கு ரெடியா இருக்கு, ஆனா அங்க போகல. ஸ்டேஜ வந்து நீங்க ரெபாசிட்டரின்னு வச்சுட்டீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் இருக்கும்ல அந்த இடத்துல யூஸ்வலா இருக்கும். ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கவங்களும் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஆனா அடுத்து பெர்ஃபார்ம் பண்ண வரவங்க வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி நிற்பாங்க, அவங்கள பார்க்கவே முடியாது. ஆடியன்ஸா பார்க்கலாம். ஆடியன்ஸ் யாரு? ஒர்க்கிங் டைரக்டரி. ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து ரெபாசிட்டரின்னு வச்சுக்கலாம். பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கவங்க ரெபாசிட்டரி. ஆனா அடுத்த ஸ்டேஜுக்கு வர போறவங்கன்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாலே ஒளிஞ்சிருப்பாங்க. அவங்கதான் யாருன்னா இந்த ஸ்டேஜிங் ஏரியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க யாருக்கு வந்து ஆர்கனைசருக்கு தெரியும், அதான் நீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்து நீ போ அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவீங்கல்ல, அதுதான் என்னன்னா கிட் புஷ். கிட் புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா புஷ் பண்றதுக்கு முன்னாடி கமிட் பண்ணிட்டு புஷ் பண்ணுவீங்க. கிட் கமிட் என்ன அர்த்தம்னா இதெல்லாம் நீ அங்க அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முன்ன போ அப்படின்னு ஒரு அனுப்பிச்சு விடுறதுக்கு வந்துட்டு கமிட் வந்து நீங்க மைக்ல அனௌன்ஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். புஷ்ங்கிறத வந்து நீங்க கதவு திறந்து விடுற மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம வந்துருவாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் வந்து ஒரு கிட் ஃப்ளோ ஒர்க் ஆகுது. இப்போ நான் இதை ஒரு பார்ட்டை சொல்லும் போதும் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு சொல்லும் போதும் உங்க மைண்டுக்கு உங்க லோக்கல் மிஷின் வந்துருக்கணும். அண்ட் ரெபாசிட்டரின்னு சொல்லும் போது ரெபாசிட்டரியில நீங்க பார்த்த github.comல பார்த்து உங்க ரெபாசிட்டரி ஞாபகம் வந்துருக்கணும். அண்ட் அந்த கிட் ஆடு இந்த கிட் இனிட்டுக்கு பதில் நீங்க கிட் க்ளோன் வச்சுக்கோங்க. ரெண்டு விதமா ஆக்சுவலா ஒரு ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து லோக்கல்ல கிரியேட் பண்ணிட்டு சர்வர் கூட லிங்க் பண்ணி விடலாம். பட் அது கொஞ்சம் டஃப். அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்டே சர்வர்ல பண்ணி க்ளோன் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ இனிட்ங்கிறது லோக்கல்லையே நீங்க வந்து கிட்ட இனிஷியேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரிமோட்ல இருக்க ஒரு ரெபாசிட்டரி கூட கனெக்ட் பண்ணி விடுவீங்க. அது வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும். டஃப்னு சொல்றதோட 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பதிலாக நேரா ரெபாசிட்டரியிலே கிரியேட் பண்ணிட்டு க்ளோன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நேரா இங்க வந்துடும். அதனால கிட் இனிட் இஸ் ஈக்குவல் டு கிட் க்ளோன் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்றப்போ இதுல நம்ம என்னென்னலாம் பண்ணோம், இதுல ஒரு ஃபைலை ஆட் பண்ணோம், இது எல்லாமே நார்மலா நம்ம பண்றது. இப்போ கிட்ல தான் பண்ணணும் அவசியம் இல்லை, வெளியிலயுமே நீங்க ஃபைல் ஆட் பண்ணிருப்பீங்க, ஏதாவது ஒரு ஃபைலை கொண்டு வந்து காப்பி பண்ணி போடுவீங்க. அந்த மாதிரி வேலை எல்லாமே அந்த ஃபைல்ஸ்ல பண்ற வேலை எல்லாமே ஒர்க்கிங் டைரக்டரியில பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததா நான் வந்து கிட் ஆட் கொடுத்தேன், ஆனா ஏன் கொடுத்தேனே தெரியல அப்படின்னு அப்போ தோணிருக்கும். ஏதோ ஆட் பண்ண சொன்னாரு, ஆட் பண்றோம், ரெட் கலர்ல இருந்துச்சு கிரீனா மாறிச்சு அப்படின்னு தோணிருக்கும். பட் என்ன பண்றோம்னா ஒர்க்கிங் டைரக்டரியில இருந்து ஸ்டேஜிங்க்கு வரும். ஸ்டேஜிங் அப்படின்னா அங்க எதெல்லாம் கிரீன் கலர்ல காமிச்சுதோ அதெல்லாம் ஸ்டேஜிங் ஏரியா போல அப்படின்னு உங்களை ரிலேட் பண்ணி பார்க்க முடியணும். அதுக்கு அடுத்து ஃபைனல் வந்துட்டு ஓகே நான் சேஞ்ச் பண்ணோம், சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் சர்வருக்கு அனுப்புறதுக்கு என்ன பண்ணேன்னா கிட் கமிட் பண்ணேன், அதுக்கப்புறம் கிட் புஷ் பண்ணேன். ஸோ இந்த ரெண்டு நடக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்டேஜிங் ஏரியால இருந்து ரெபாசிட்டரி ஏரியாவுக்கு எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் நீங்க அங்க பண்றப்ப இந்த டயக்ராம் ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பார்க்கும்போது அங்க நீங்க பண்ணது ஞாபகம் வரும். அது ஒரு பிளைண்டா பண்ண ஏரியா, நான் சொன்னேன் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீங்க அதை பண்றப்பெல்லாம் இந்த ஸ்கிரீன் வந்து உங்க மைண்ட்ல இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஒரு டைரக்ஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. லைக் உங்க மிஷின்ல இருந்து அங்க போறதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. பட் இப்போ ராஜேஷ் கேட்ட கொஸ்டினுக்கு இப்போ ஆன்சர் பண்ணா இன்னும் ஓரளவு ஈஸியா விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். கிட் ஃபெட்சுக்கும் கிட் புல்லுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கிட் ஃபெட்ச்னா என்ன பண்ணும்னா ரெபாசிட்டரியில இருந்து எடுத்துட்டு வந்து ஸ்டேஜிங் ஏரியால மட்டும் தான் வைக்கும். இங்க வராது, ஒர்க்கிங் டைரக்டரிக்கு எடுத்துட்டு வராது. கிட் புல் அப்படின்னா இங்க இருந்து எடுத்துட்டு
ஒர்க்கிங் டைரக்டரியிலே கொண்டு வந்து வச்சிடும். அவ்வளவுதான். பட் புல்லால ஒரு பிரான்ச்சை தான் கொண்டு வர முடியும். கிட் புல்லால ஒரு பிரான்ச்சை தான் கொண்டு வர முடியும். கிட் ஃபெச்சால மொத்த ரெபாசிட்டரி எடுத்து வரலாம். பட் இதுக்கான இப்போ வந்து உங்களுக்கு மைண்டுக்குள்ள ஆன்சரே வராது. என்னடா அது ஒரு பிரான்ச் நிறைய பிரான்ச்னு வரும். ஏன்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதை நம்ம பண்றப்போ தேவைப்படுறப்போ பண்ணிட்டு நம்ம அதை ஸ்டடி பண்ணுவோம். அதை தியரிட்டிக்கலா படிப்போம். அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த ஃப்ளோ உங்களுக்கு தெரிஞ்சினாலே போதும். அண்ட் கிட் புல் கொடுத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரும். இதுக்கு அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கான்ஃபிளிக்டை ரிசால்வ் பண்றது. கான்ஃபிளிக்டா என்னது அப்படின்னா, எப்போ நமக்குள்ள கான்ஃபிளிக்ட் வரும், ஒரு 2 பேர் பேசிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள கான்ஃபிளிக்ட் வரும், சண்டை வரும். எப்போ அப்படின்னா, இவனோட கருத்து வேறையா இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கிறவனோட கருத்து வேறையா இருக்கும். இதுல யாரை எடுத்துக்கிறது, யார் பேசுற கருத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறப்பதான் வந்து கான்ஃபிளிக்ட் வரும். அதே கான்ஃபிளிக்ட் நம்மளோட கிட் ரெபாசிட்டரியிலே வரும். என்ன அப்படின்னா, இந்த ஃபைல்ல இப்போ தாவூத்தும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் இல்லையா, ஃபைல் டெஸ்ட் ஃபைல். இதை வந்து அவர் குட் மார்னிங் ஆல் கொடுத்து கமிட் பண்ணியிருந்தாரு. அதே நேரத்துல ஓகே, அவர் குட் மார்னிங் ஆல் கொடுத்து கமிட் பண்ணியிருந்தாருல, அதே நேரத்துல நான் வந்து என்ன பண்ணிடுறேன், குட் ஈவினிங் ஆல்னு கொடுத்து கமிட் பண்ணிடுறேன். ஓகேவா, 9:05க்கு அவர் குட் மார்னிங் ஆல் கொடுத்து கமிட் பண்ணி புஷ் பண்ணிட்டாரு. நான் வந்து 9:06க்கு குட் ஈவினிங் ஆல் அப்படின்னு டைப் பண்ணி புஷ் பண்றேன். அப்போ வந்து யார் 2வது புஷ் பண்றாங்களோ அவங்களோட புஷ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. யாரு, நம்ம ரெபாசிட்டரி. அது வந்து ஸ்டாப் பண்ணிடும். வெயிட், அங்க இன்னொருத்த ஆல்ரெடி ஒரு கருத்தை சொல்லிட்டான், அதை நீ வாங்கிட்டு திருப்பி உன்னோட முடிவு சொல்லு அப்படின்னு சொல்லு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரிக்கு வந்து ஒரே ஒரு கருத்து மட்டும் தான் போகும், ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் போகும் அந்த பர்டிகுலர் லைன்ல. ஏற்கனவே ஒருத்தன் அமிச்சிட்டான், இப்போ வந்து இன்னொருத்தன் புஷ் பண்றான் அப்படின்னா அது வந்து வாங்காது. வெயிட் பண்ணு, என்கிட்ட இருந்து முதல்ல நீ வாங்கிக்கோ, இங்க ஒரு கருத்து இருக்கு, ஒருத்தரோட கமிட் இருக்கு, அந்த கமிட்டை வாங்கிட்டு அவன் கமிட் நமக்குள்ள வரும்போதே கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா அவன் கமிட்ல என்ன வரும்னா குட் மார்னிங் வரும், நம்ம லோக்கல் ஃபைல்ல குட் ஈவினிங் இருக்கும். ரெண்டும் மெர்ஜ் ஆகி எப்படி காமிக்கணும், இப்படி காமிக்கும். ஆளுக்கு ஒண்ணு சொல்றீங்க, என்னது நீயே முடிவு பண்ணிட்டு சொல்லு. அந்த முடிவு பண்ணிட்டு சொல்ற உரிமை வந்து யார்கிட்ட இருக்குன்னா, 2வதா ஒருத்தர் அனுப்புறாருல அவர்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் அனுப்புறவர் வந்து சேஃப், அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு ஜாலியா இருந்துக்கலாம். அந்த பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி முதல்ல பேசுறவங்க அவங்க தோன்ற கருத்து பேசலாம். செகண்ட் உள்ளவங்க வந்து முதல்ல அவங்களோட கருத்துக்கு அகெயின்ஸ்டா சொல்லணுங்கிறப்போ அவங்கள்ட்ட வந்து 2 கருத்து போயிட்டு, அவங்க கருத்து இருக்கும் இதுவும் இருக்கும். பட் பட்டிமன்றத்தை எதிர்த்து தான் பேசுவாங்க. பட் சம்டைம்ஸ் இல்லையே, குட் ஈவினிங் இல்லையே, அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை டெலீட் பண்ணிட்டு குட் மார்னிங்கே திருப்பி அனுப்பிச்சிடலாம். அவர் சொன்னதாங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். அதெல்லாம் இல்ல, அவன் தான் தப்பா சொல்லியிருக்கான், குட் மார்னிங் தான் அப்படி, குட் ஈவினிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் புஷ் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டேன்னா ரெபாசிட்டரிக்கு வந்து என்னோட கருத்து தான் போயிருக்கும். அது வந்து இல்லையே அவன் அப்படி சொன்னானே அப்படின்லாம் இருக்காது, இவன் தான் இருக்கான்னு இருக்கும். பட் அதோட மெசேஜ் வந்து பாஸ் ஆயிரும். எங்க நம்ம அந்த மெசேஜ் நம்ம இங்க ரெபாசிட்டரியில பார்த்தோம்ல, அந்த கமிட் ஹிஸ்டரியில வந்து சொல்லிடும், இந்த மாதிரி வேல்முருகன் வந்து மார்னிங் இருந்ததை ஈவினிங்னு மாத்தினான் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு சொல்லிடும். நாளைக்கு ஒரு பர்சனலா மீட் பண்ணி அவங்க பஞ்சாயத்தை தனியா பார்த்துப்பாங்க, அது எப்படி மார்னிங் அது எப்படி ஈவினிங்னு. பட் ஒரு டீம்னு வரும்போது சண்டைலாம் போட மாட்டாங்க, எது கரெக்டோ அதை அக்செப்ட் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. இல்ல மார்னிங்கும் கரெக்ட் தான் ஈவினிங்கும் கரெக்ட் தான், இவர் வந்து யூஎஸ்ல இருந்து சொன்னாரு, இவர் வந்து இந்தியால இருந்து சொன்னாரு, அதனால யூஎஸ்ல மார்னிங்னா இங்க ஈவினிங் தான் அப்படின்னா 2 லைனுமே சேர்த்து வச்சு நீங்க புஷ் பண்ணணும், கூட புஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா, பட் இந்த கொலாப்ஸ் நடக்குது இல்ல, எதுடா எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம். ஒரு குறைஞ்ச ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். வி டோன்ட் ஹேவ் த டைம். அண்ட் அந்த கான்ஃபிளிக்டை பண்ணணும், கான்ஃபிளிக்டை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில டூல்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். அதுக்கு இம்பார்ட்டன்ட் டூல் என்ன அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு. அந்த சாஃப்ட்வேரை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை வேணா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். குட் மார்னிங் ஆலே இருக்கட்டும், ஸ்டேட்டஸ் போடுறேன், நத்திங் டு கமிட். ஏன்னா நான் அவர் என்ன வச்சிருந்தாரோ அதே ஸ்டேட்டஸ்ல வச்சு சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ண போறது ஃபர்ஸ்ட் ஒரு கோட் எடிட்டரை உங்க மிஷின்ல
இன்ஸ்டால் பண்ண போறீங்க. அந்த கோட் எடிட்டர் என்னன்னா விஷுவல் ஸ்டுடியோன்னு போட்டீங்கன்னா அது வேற வந்துடும். விஷுவல் ஸ்டுடியோங்கிறது வந்து .NET மாதிரி ப்ராஜெக்ட் பண்றதுக்கான ஒரு பெய்டுன்னு சொல்லலாம், ப்ரீமியம் எடிட்டர். அது வந்து காசு கொடுத்தாதான் தருவாங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். விஷுவல் ஸ்டுடியோ கோடுங்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கொடுத்த ஒரு ஃப்ரீ கோட் எடிட்டர். யூஸ்வலா விஷுவல் ஸ்டுடியோ கோட் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் சப்ளைம் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து அதோட பவர்ஃபுல். எப்போதுமே ஃப்ரீயா லேட்டஸ்டா எது நல்லா இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால code.visualstudiocode.com visualstudio.com போனீங்கன்னா இருக்கும். இதுல வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்துக்கோங்க. வச்சிருக்கேனே, இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஏன்னா இது வந்து 2 ப்ராஜெக்ட் 2 பேர் யூஸ் பண்றோம். நானும் யூஸ் பண்றேன் அண்ட் என்னோட துணைவியாரும் யூஸ் பண்றாங்க. அவங்க நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதனால இதை அன்இன்ஸ்டால் பண்ணா பின் விளைவு அதிகமா இருக்குங்கிறதுனால அன்இன்ஸ்டால் பண்ணலன்னா, பட் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாலே இன்ஸ்டால் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதுல எதுவும் சேலஞ்சஸ் இருக்காது. அப்படி ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க நீங்க சொல்லுங்க, நான் வந்து உங்க மிஷின்ல அதை ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். இது வரைக்கும் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணதுல எந்த பிரச்சனையுமே வந்தது இல்லை. நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் கலர் வேற இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிளாக் கலர் தான் டிஃபால்ட்டா வரும். இதுதான் வந்து டிஃபால்ட். ஸோ உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த ஸ்டேட்ல தான். அதுக்கடுத்து நீங்க வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபைல்ல போயிட்டு ஒன் ஃபைல் கொடுக்கலாம். ஆனா விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நம்ம ஃபைல் ஓப்பன் பண்றதை விட ஒரு ப்ராஜெக்டையே ஓப்பன் பண்றது தான் அதிகமா இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்னா ஃபைல்ல போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு நீங்க எந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுமோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ரெபாசிட்டரி இல்லையா? ஸோ இந்த பாத்தை அப்படியே நீங்க காப்பி பண்ணிட்டு பாத் ஃபேக்டர்ல இந்த எம்டி ஏரியால வச்சு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிரும். கண்ட்ரோல் சி என்டர் கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ கொடுத்தீங்கன்னா இதுல இருந்து ஃபைல்ஸ் எதையுமே காமிக்காது. ஏன்னா நம்மளால ஒரு ஃபோல்டரை தான் செலக்ட் பண்ண முடியும். நம்ம ஃபைல்ல போய் ஓப்பன் ஃபோல்டர் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் சைட்ல அந்த ஃபோல்டர்ல எல்லா ஃபைல்ஸும் வந்துடும். ஸோ ஈஸியா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற ஃபைல்ஸ் ஒரு தடவையும் அந்த ஃபோல்டருக்கு போய் ஓப்பன் பண்ணுற அவசியம் இருக்கு. அந்த ஃபோல்டரே இங்க லிஸ்ட் ஆயிடும். இப்போ இங்க இருந்துட்டு நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கலாம் செகண்டா இருக்கிறத. அப்படி இல்லாம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். வாட் எவர் நீங்க பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கும். இப்போ எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஸோ கிரியேட் ஆகாது. இப்போதைக்கு நீங்க எதுவும் கிரியேட் பண்ண வேண்டிய நீடு இல்லை. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஃபைலை நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல கிரியேட் பண்ணுவோம். இந்த ஃபைல் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருந்துச்சுன்னா கான்ஃபிளிக்டை ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும். இதுவே வந்து கம்பேர் பண்ணி சொல்லும், அவன் அதை பண்ணியிருக்கான், நீ இதை பண்ணியிருக்க, என்ன பண்ணணும், யாருக்குள்ளதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதுவே சொல்லும். பட் அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னைக்கு எப்படி தாவூத் பண்ணாரோ அதே மாதிரி நாளைக்கு இன்னொருத்தரோட பண்ணி கான்ஃபிளிக்டை வர வச்சு சண்டே வர வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரிசால்வ் பண்ணலாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா யூஸ்வலா அதை நிறைய பேர் பிகினர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. பட் கம்பெனில போறப்போ கண்டிப்பா கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் டிஎல் கிட்ட போயிட்டே இருப்பாங்க. சார் எனக்கு கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு, பாஸ் எனக்கு கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம தான் ரிசால்வ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்கில்லும் இருந்துச்சுன்னா கிட்டோட கம்ப்ளீட் பார்ட்டும் முடிஞ்சிடும். கிட்டை வச்சு உங்களுக்கு எல்லாமே பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிடலாம். பிரான்ச்சிங் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் தான். இனிஷியலா நமக்கு அது தேவைப்படாது. கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் பண்ண முடிஞ்சுன்னா சிங்கிள் பிரான்ச்லயே நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ
பிரான்ச் வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கூட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கான்ஃப்ளிக்ட்டோட யூ வில் வைண்ட் அப் கிட் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் லேர்னிங் தி நெக்ஸ்ட் ஒன். அதுக்கு நாளைக்கு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணியிருந்தீங்கன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது போக நான் இன்னைக்கு ஆக்சஸ் குடுத்துடுறேன். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த செஷன் முடிஞ்சதும் யார் யாரெல்லாம் உங்களோட ஆ ரெபாசிட்டரி யூசர் நேம் குடுத்துருக்கீங்களோ, அவங்க எல்லாத்தையும் இந்த ரெபாசிட்டரிக்கு நான் ஆட் பண்ணிடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, நியூ ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. டெஸ்ட் ஃபைல்ங்கிற மாரி நீங்க உங்க நேம்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி, அத நீங்க புஷ் பண்ணிட்டே இருங்க. இந்த ரெபாசிட்டரியில ஒருத்தரோட ஃபைலும் இருக்கும். அந்த HTML ஃபைல்ல உங்கள பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு 2 லைன்ல. ஐ அம் வேல்முருகன். ஐ அம் ரன்னிங் எ கம்பெனி கால்ட் ஃபேப்வி டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன்ஸ். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்க உங்க நேம்ல. என் நேம்லனா வேல்னு கிரியேட் பண்ணிப்பேன். அதுக்குள்ள எம் வேல்முருகன் ரன்னிங் பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எத்தனை லைன்ல எனக்கு அடிச்சா நான் 10 லைன் தான் பாடிவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமா 10 லைன் வச்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி ஒரு இது மட்டும் ஒரு நியூ ஃபைலா கிரியேட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் ஃபைல சேஞ்ச் பண்ணாதீங்க. அப்புறம் கான்ஃப்ளிக்ட் இஷ்யூஸ் வரும். அதை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். அதை நீங்க புஷ் பண்ணுங்க. எப்போனா நான் ரெபாசிட்டரி ஆக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நான் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல கொடுத்துருவேன். அடுத்தது விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோடு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணலாம். அர்ஜென்ட் கிடையாது இது. பட் உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்டா ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் வரும். அதுல நான் யூஸ் பண்றது வந்து 2 எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றேன். இதுலனா ஓப்பன் இன் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன். இன் ப்ரௌசர்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபைலை டைரக்டா ப்ரௌசர்ல ஓபன் பண்றதுக்கு நீங்க ஃபோல்டருக்கு போய் ஓபன் பண்றதுக்கு பதிலா டைரக்டா விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இருந்தே ஓபன் பண்றதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ போயிட்டு உங்களுக்கு வந்து இதுல இன்ஸ்டால்னு காமிக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேங்கிறதுனால அன்இன்ஸ்டால் காமிக்குது. இன்ஸ்டால் அதை பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நான் யூஸ் பண்றது வந்து என்னன்னா ப்ரிட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிட்டியர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றேன். ப்ரிட்டியர் வந்து எதுக்காகனா நம்ம கண்டிப்பா கோடிங்க வந்து அழகாலாம் அடிக்க மாட்டோம். ஐ மீன் இன்டென்ஷன்லாம் ப்ராப்பரா இருக்காது. ஒண்ணு அங்க ஆரம்பிக்கும், ஒண்ணு இங்க ஆரம்பிக்கும். நம்ம எத்தனை தடவை ஒழுங்கா ஒழுங்கா ஃபார்மேட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அது வந்து வரவே வராது. ஸோ அந்த வேலை எல்லாத்தையும் இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்துக்கும். ப்ரிட்டியர் கோட் ஃபார்மேட்டர்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா ப்ரிட்டியர் ஸ்பேஸ் ஐஃபன் ஸ்பேஸ் கோட் ஃபார்மேட்டர்னு சொன்னீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் தான் அந்த எக்ஸ்டென்ஷன் தான் இன்ஸ்டால் ஆகும். அதையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அதை எப்படி ஃபார்மேட் பண்றதுங்கிறதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட் பண்றவங்க பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த 2 எக்ஸ்டென்ஷனும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஸ்டாக் படிக்கிறப்பவும் நமக்கு வந்து அது ரிலேட்டடா ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்மளோட கோடு வந்து இன்னும் ஈஸியா பண்றதுக்கான மெத்தட் கிடைக்கும். இப்போ பூட்ஸ்ட்ராப் படிக்கும்போது பூட்ஸ்ட்ராப்னு சில எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். அண்ட் ஃபைல்ஸை பார்ப்போம்னா இதுல இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் இதுல உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து ரீட்மி ஃபைல்னா என்னங்கிறதையும் நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறது வந்து ரீட்மி ஃபைல்ல ஒர்க் பண்றதா தான் இருக்கும். பட் அதுக்கு முன்னால நமக்கு வந்து கிட்ட பத்தின ஒரு தெளிவு கிடைக்கணும். அப்படியே எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இல்லாம எந்த ஒரு ரெஃபரன்ஸையும் பார்க்காம கிட்ட வந்து யூஸ் பண்ற ஸ்கில் வந்து நமக்கு இருக்க வேண்டும். ஸோ தட்ஸ் ஆல் இன்னைக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு வச்சிருந்தது. நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கலாம்னு நினைச்சேன். பட் ப்ராக்டிகலி என்னால பண்ண முடியல. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு இன்ஸ்டால் பண்றதுனா நீங்க தாராளமா கேளுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம கொடுத்த டாஸ்கையும் ட்ரை டு கம்ப்ளீட். நாளைக்கு ஸ்டார்ட் பண்றப்போ இதுல நான் நிறைய ஃபைல்ஸா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஒருத்தரோட ஃபைல்ஸும் இதுல இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வில் கேட்ச் அப் டுமாரோ. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா we can clarify. I'm happy to clarify or we can wind up. Have a great Wednesday. Questions இருக்கா?
we can wind up then. Thank you so much for joining. Yeah. Bye-bye. Thanks, Will. Bye. Thank you. Thank you, Jay. Thank you, Shruti. சொல்லுங்க. சார் இப்போ நீங்க அந்த கொலாபரேட்டர்ல எனக்கு ஓகே ஸோ கொலாபரேட்டரா உங்களை ஆட் பண்ணேன்னா ஓகே அதான் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் வந்து இன்னும் ஆட் பண்ணல. இன்னும் நான் யாரையுமே ஆட் GitHub பண்ணல. இருக்கிற அக்கௌண்ட்ல தான் ஒரு டவுட் தான். நீங்க நீங்க இப்போ நம்மள ஆட் பண்ணீங்கன்னா கொலாபரேட்டர்ல இப்போ என் அக்கௌண்ட்ல என் GitHub அக்கௌண்ட்ல தானே சரி இதாகும். ஐ மீன் நான் அதுல தானே சார் போய் நான் க்ளோனிங் பண்ண முடியும். உங்களோட GitHub ஆக்சுவலா உங்களுக்குன்னு GitHubே கிடையாது. ஓகேவா? உங்களுக்குன்னு GitHubல ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஆனா ரெபாசிட்டரி வந்து பாத் வந்து என்னோடதுல தான் இருக்கு. என்னோட இதுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். ஓகே ஓகே இப்போ இந்த இதுக்கு எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்காது. இப்போ github.com/fabu/இது இதுதான் ரெபாசிட்டரி. இந்த ரெபாசிட்டரி உங்களுக்கு வராது. இது என்கிட்ட தான் இருக்கும். ஓகே ஓகே என்னோட யூசர் நேம் கீழ தான் இருக்கும். இப்போ நீங்க கொலாபரேட் இது பண்ணிட்டீங்கன்னா நான் உங்க அக்கவுண்ட்ல இருந்து தான் என்னால வந்து எடிட் பண்ண முடியும். அக்கவுண்ட் உங்களோடது, ரெபாசிட்டரி என்னோடது. ஓகே ஓகே. அக்கவுண்ட்ங்கிறது எதுனா இங்க டாப் ரைட்ல காமிக்கணும். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி தானே இருக்கு. ஆமா சார். இங்க தெரியுதுல சைன்ட் இன் as fabu. சோ இதுதான் அக்கவுண்ட். இதுல உங்க பேரு தான் தெரியும். ஆனா இங்க பாத்ல வந்து என்னோட ரெபாசிட்டரி பாத் தான் தெரியும். சோ ரெபாசிட்டரி ஏன் இது அதுக்கு நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். சோ உங்க அக்கவுண்ட் வச்சு ஏன் ரெபாசிட்டரியில வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே சார். சார் நீ என்ன டாஸ்க் இன்னைக்கு இருக்க என்ன டாஸ்க் சார்? அத சொல்லிருந்தேன்ல ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணனும். உங்களோட நேம்ல அதுல வந்து உங்களை பத்தின ஒரு 4 லைன் செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணி அதை இந்த ரெபாசிட்டரியில நீங்க புஷ் பண்ணணும். வெறும் புஷ் தானே சார் பண்ணணும் உங்க ரெபாசிட்டரியில. அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கூட உங்க மிஷினை இன்ஸ்டால் பண்ணிடணும். அது ஆல்ரெடி இன்ஸ்டால்ல தான் சார் இருக்கு. அவ்வளவு வேற எதுவும் இல்ல. ஓகே சார் அது பண்ணிடுறேன். ஓகே ஓகே சார்.